விஜய் வரவால் விசிகாவுக்கு ஆபத்து பாதிப்பு எதுவும் இருக்கா தேர்தலில்? விஜய் எங்க வர்றாருன்னு நமக்கு தெரியலையே. விஜய் கட்சி அறிவிக்கும் சொல்லும் போது விஜய் கட்சி அறிவிக்கிறார், ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி தொடங்கலாம், உண்மையிலே எங்களுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளணும். எங்க தலைவர் தான் ஃபர்ஸ்ட் பாராட்டு. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கிறார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன செய்றாரு, ஒரு 10 மாசத்துல ஒரு முதல் மாநாடு என்று அறிவிக்கிறார். முதல் வாழ்த்து எங்கெல்லாம் வந்து விசிகால தான் வந்து, தம்பி விஜயுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவர் சொல்றாரு. மாநாட்டில் என்ன பேசினாரு, மாநாட்டில் என்ன பேசினான்னு கேட்டேன். அவர்களை நீங்கள் பாசிசம் என்று சொல்கிறீங்களா, நீங்க என்ன பாயாசமானு கேட்டார். உங்களுக்கு அப்ப நாங்க என்ன கேட்டோம், வாட் யூ மீன் பை பாயாசம்னு கேட்டோம். ஏன்னா நாங்க திமுக கேட்கிறாரு, நாங்க அழுத்தம் கொடுத்த பிறகுதான் யாரை சொல்றீங்க, நாங்க சேர்ந்தா பாசிசம் சொல்றோம். இப்ப திமுக மட்டும் பாசிசம் சொல்லலையே, திமுக விட நாங்க அவர் தெளிவா சொன்னாரு. அரசியல் எதிரி திமுக சொல்லிட்ட பிறகு திமுக பாசிசம் சொல்லுது, அப்ப நீங்க என்ன பாயாசமானு அப்ப கேட்டார். அப்படிதான், அதான் சந்தேகம் வருதுங்கிறேன். இதால பிரச்சனைங்கிறேன். என்னன்னா திமுகவை தான் கண்டிக்கிறதுல மெயினா இருக்கிறாரு. ஜனநாயகம் படத்துல யார் சார் கண்டிக்கணும்? சிஎம் சார், ஸ்டாலின் அங்கில் சொல்றாருல, இங்க மோடி அங்கில், பிஎம் சார்னு சொல்லலையே. ஜனநாயகம் படத்தை யாரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறா? ஜனநாயகம் படத்தை யார் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறா? சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1951 யார் நிறைவேற்றினது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த அடிப்படையில் தான் சென்சார் போர்டு நிறுத்தி வச்சிருக்கிறது. நீங்க யாரை சொல்லியிருக்கணும்? இப்போ சிபிஐ வரைக்கும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல கரூர் வழக்கில், உங்களுக்கு கோவம் வரமாட்டிருக்க. எங்க பிஎம் சார், மோடி சார் எங்க சார் இருக்கீங்க? நான் அந்த அலுவலகத்தில் தான் இருக்கிறேன், முடிஞ்சா கைது செய்து பாருங்க. வரமாட்டிருக்க. மோடி அங்கில் வரமாட்டிருக்க சார், அமித்ஷா அங்கில் வரமாட்டிருக்குல்ல. அதான் பயப்படுறோம். இந்த பயம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவோம். அதெல்லாம் மேட்டர்ல களத்துக்கு வர சொல்லுங்க, களத்துக்கு வர சொல்லுங்க. என்ன கருத்தியல் இருக்கிறது? ஒயா திமுக எங்கெல்லாம். பாண்டிச்சேரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் சார், ஒரு கூட்டம் வைக்கிறாரு. அங்கேயும் போய் இந்த கையாளாகாத திமுக அரசு எப்படி உங்களை பாண்டிச்சேரி நாசமாக்கிட்டுங்கிறாரு. பாண்டிச்சேரியில் திமுக வாழுது. எப்ப ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க ஒழுங்கா கொடுக்கூடாதா? அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நாங்களாம் பயப்படப்படுறோம். நாங்க ஏன் சார் பயப்படணும்? பயப்பட வேண்டிய கருத்தியெல்லாம் இல்லை. ஒரு புள்ள, ஒரு சின்ன ஒரு தங்கச்சி ஜனநாயகம் படத்தினுடைய இசை வெளியீடு பார்த்துருப்பீங்க எல்லாரும். எங்க மலேசியால எப்படிப்பட்ட கருத்தை சொல்றாங்க, தளபதி பார்த்தா நரம் தளிச்சு கேசமா இருக்கு. நான் சொல்ல தப்பான கூட சொல்றேன், அப்படிதான் இருக்கு. தளபதி இப்படிலாம் சொல்லி, தளபதி வந்துட்டாலே சூப்பர்ப்பா, நாங்க அந்த ஸ்டேடியத்துக்கு கீழே நின்று சண்டை பிடிப்போமே, கெட்டி பிடிஞ்சி நாங்க மண்ணில் பரவுவோமே, ஒத்த தள்ளி விடுவோம்யா. அப்படி நாங்கள் கத்துன்னு கத்தி, தளபதியுடைய இதுக்கு முன்னாடி உள்ள வாய்ஸ் எப்படி இருக்கு, தளபதியுடைய மீட்டிங்க்கு பின்னாடி உள்ள வாய்ஸ் எப்படி இருக்கு. இது ஒரு கேஸ். இப்படிப்பட்ட கருத்தியலுக்குள்ள தான் வார்த்தை எடுத்திருக்கு. இது ஒரு கட்சிக்கு ஒரு அழகா, தலைவனுக்கு அழகா. இன்னொரு சின்ன பொண்ணு, எங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, ஏன் ஓட்டு 1, அதில் நல்லதா போச்சு. இப்பதான் ஓட்டு போடுற புள்ள பேசிருக்கு. எல்லாம் 8ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸ் பையன் தான் பேசிட்டு இருப்பான். சரி, ஓட்டு போடுற ஒரு சகோதரி பேசுறான்னு பார்த்தா மீதி 8 ஓட்டு விஜய்க்குள்ள நான் விச வச்சு கொண்டுருவேன். எப்படிப்பட்ட கருத்தியல், எப்படிப்பட்ட ஜெனரேஷனை உருவாக்கி இருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கு பயப்படுறோம். ஆஹா, தமிழ்நாடு மண் எப்படிப்பட்ட மண்ணு. இப்ப எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் நீங்க போங்க, முகாம்ல எங்க தம்பிமார்கள் இருப்பாங்க. எந்த முகாமுக்கு நீங்க போங்க, ஒரு சேலஞ்சா எடுத்து போங்களேன். கல்லூரி பசங்க, மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் இருப்பாங்க, விசிகவுடைய தொண்டர்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் மைக்க நீட்டுங்க, தம்பி நீ ஏன் விசிகா கட்சியில இருக்க? உங்க தலைவர் திருமாவளுடைய கொள்கை என்ன? பாசிசம் என்றால் என்ன? இந்திய அரசியல் என்ன? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு கேளுங்க. 1 மணி நேரம் பேசுவோம், 1 மணி நேரம். அவ்வளவு பயிற்சி வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு வேண்டுமா? தளபதினு சொல்லி அரமண்டல் மாதிரி, ஒரு ஜாம்பி மாதிரி, சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்றாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். அப்படிதான் இருக்கு. எனக்கு தாவேக்கு அந்த சகோதரிக்கு என்ன இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு வன்முறையான சமூகம் என்னங்க இது? நாளைக்கு நீங்க கூட்டணி போற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. அப்படி கூட்டணிலாம் நாங்க போறோம் அப்படிலாம் இப்படிலாம் அன்று கொள்ள பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசிருக்க மாட்டாங்க. தெளிவா சொல்லியிருக்கோம். 2 வாசலையும் அடைத்து விட்டோம் என்று தலைவர் சொல்லிட்டாரு. எந்த வாசலை? அதிமுக வாசலையும் ஒன்னு அடைத்து விட்டேன், புதுசா கட்டி தாவேக்கோட கடை அடைச்சு விட்டேன். இப்படி சொல்லக்கூட தவிர பெற்றிருக்கோம். இந்த மதுரையில் சொன்னாரா இல்லையா தலைவர்? ஓப்பனா சொன்னாரு. அப்ப தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் கருத்தியலான மண் இது. இது பார்த்தீங்கன்னா கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, அதை இந்த நேஷனல் லெவல்ல பார்த்து நம்ம குலைச்சு கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா அடிப்படை, கிட்டத்தட்ட அடிப்படை வளர்ச்சி ஒரு 70 வருஷம் திராவிட கட்சிகள் மாறி ஆண்டதான் சொன்னால, அதோடைய வெளிப்பாடு மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனங்கள்ல, ஐபிஎம் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல, US UK போன்ற வளர்ந்த நாடுகளில் யார் CEO? சுந்தர் பிச்சை மாதிரி நம்ம தமிழ்நாடு CEO. ஏன்? இந்த கருத்தியலில் படித்தவங்க, இந்த கல்வி முறையில் படித்தவங்க. இன்றைக்கு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா GDP மகாராஷ்டிரா அடுத்து நாம தான் 2வது இருக்கோம். எந்த நிலையில்? ஒன்றிய அரசு கடந்த 11 வருஷமாக தொடர்ச்சியாக வந்துச்சு கொண்டே இருக்கு. நமக்குள்ள நிதி தரதில்லை. PM ஸ்ரீ ஃபண்ட் தரதில்லை. 2500 கோடி தரவில்லை. கஜா புயல், ஒக்கி புயல்
எந்த புயலுக்கும். ஏன் எங்கள் பகுதி தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு பாருங்க போன வருஷம் அதீத கனமழையில். அதுக்கு கூட நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டில் வந்து ரிலீஸ் பண்ணலை. வந்து அதாவது நிவாரண நிதியை எந்த நிதியும் தருவதில்லை. அந்த நிலையில் கூட லாஸ்ட் 11 வருஷம் மோடியுடைய அந்த கடைசி 11-17 வருஷம் ஆட்சியை பாருங்க. நாம தான் நம்பர் 1 ப்ரொடக்ஷனில். நாம தான் நம்பர் 1 சார், தமிழில் நம்பர் 1 சார். நமக்கு ஜிஎஸ்டி ஃபண்ட் ரிலீவ் தரது இல்லை, ஆனால் நாம தான் ஜிடி ப்ளஸ் நம்பர் 2ல இருக்கோம். கல்வியில் நம்ம நம்பர் 1, வேலை வாய்ப்பு நம்ம நம்பர் 1. அப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த ஆட்சியும் குறை சொல்லிட்டு நாங்கள் தளபதி ஒரே நேரத்தில் கொண்டு நாங்கள் வந்து சீட்டில் உட்கார வச்சிருவோம்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். இந்த இளைஞர்களை பார்த்து ஐயோ எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் அச்சமே தவிர ஆவேக்க வரதால நாங்கள் விசிக்க நாங்கள் என்ன ஐயையோ நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், RSS, பாஜக பற்றி நாங்கள் பயப்படவில்லை. அவ்வளோ தெளிவாக இந்த தம்மா துண்டு விஜய் பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோமா? ஒரு காலம் பயப்பட மாட்டோம். அச்சமே கிடையாது எங்களுக்கு.